Hi, hello, welcome to RG Solar. ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா ஆன் கிரிடு ஆஃப் கிரிடு ரெண்டுமே ஒரே ப்ராஜெக்டில். ஆன் கிரிடு பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு கிடையாதுங்க, இது ஒரே செட்டப்பு 2 வீட்டுக்கு சப்ளை ஆகுது. 2 வீட்டுக்கும் தனித்தனி ஆன் கிரிடு ப்ராஜெக்ட், தனித்தனி ஆஃப் கிரிட் ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கிற ஒரு செட்டப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டப்பில் எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போமா? இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இப்போ அடுத்து நம்ம பேனல் பார்க்க போகிறோம். எங்கே பேனலு? தோ கீழே தான் இருக்குது. அப்படியே நீங்கள் சுற்றிலும் என்னை சுற்றிலும் இருக்கிறது எல்லாமே சோலார் பேனல் தான். எல்லாமே யூடிஎல் சோலார் 400 வாட் பேனல். இந்த பேனலில் 2 வீட்டுக்கு சப்ளை போகுது. இதில் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 வீட்டுக்கு சப்ளை போகுது. இந்த 2 வீடுமே கடந்த 1 வருஷமாக இபி பில் கட்டுறது கிடையாது. அது உங்களுக்கு ப்ரூஃபோடு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு கீழே இருக்கிறது எல்லாமே பேனல். அதுல மேல இருக்க 2 ரோவும் ஒரு வீட்டுக்கும், கீழே இருக்க 2 ரோவும் அடுத்த கீழே இருக்க வீட்டுக்கும். மேல இருக்க ஃபர்ஸ்ட் 2 ரோல 13 பேனலும், அடுத்து இருக்க 2 ரோலையும் 13 பேனல். இப்போ இந்த 13 பேனல்ல 6 பேனல் ஆன் கிரிட்டுக்கும், 1 பேனல் ஆஃப் கிரிட் செட்டப்புக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழ் வீட்டுக்கு 12 பேனல் வந்து ஆன் கிரிட்டுக்கும், 1 பேனல் வந்து ஆஃப் கிரிட்டுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படியே வீடியோ கண்டினியூவா பாருங்க. இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இது போட்டா நம்ம இபி பில் கட்டுவோமா மாட்டோமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தாராளமா. இப்போ இந்த கஸ்டமருக்கு பேனல் மட்டும் நம்ம செட் பண்ணி தரல. இந்த கஸ்டமர் ஷீட் போட்டு ஒரு 9 அடி ஹைட் வேணும்னு சொல்லி கஸ்டமைஸ்டா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே கீழே இருந்து பார்க்கலாம். ஹைட்டு ஒரு 9லேருந்து 10 அடி ஹைட் வச்சு, அதுக்கு மேல டாட்டா ஷீட் போட்டு, அதுக்கு மேல உங்களுக்கு அலுமினியம் ஸ்ட்ரக்சர் வச்சு எல்லா பேனலையும் உட்கார வச்சிருக்கோம். இந்த பேனல் செட்டப்லாம் பார்க்குறப்ப இது எல்லாமே ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக இருக்கனால உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் ஷேக்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. அதே நேரத்தில் முக்கியமாக ரஸ்ட் இஷ்யூ இருக்காது. இதில் பார்க்குறீங்கன்னா ஸ்ட்ரக்சர்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு திக் அலுமினியம் மெட்டீரியல் உள்ளது. ரெண்டாவது அதில் யூஸ் பண்ணியிருக்க போல்ட் நட்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ். இந்த 2 மெட்டீரியல் காம்பினேஷனில் உங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் இது உங்களுக்கு ஒரு பிஞ்சு கூட துரு பிடிக்காது. அந்த செட்டப்பில் தான் இந்த ஃபுல் செட்டப்பும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இப்போ கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஜிஐ ஸ்ட்ரக்சர், மேலே ஃபுல்லாக உங்களுக்கு டாட்டா ஷீட்டு, அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அலுமினியம் ஃபிட்டிங்ஸ் இருக்கிறதுனால இதை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கஸ்டமருக்கு. உங்களுக்கு பேனல் எல்லாமே வாட்டர் ஃப்ளோ ஆகுற மாதிரி ஸ்லாண்டிங்காகவும் போட்டிருக்கோம். கேபிள் எல்லாமே லைனிங் செட்டிங்ஸ்ல கொண்டு போயிருக்கோம். உங்களுக்கு ப்ராப்பர் பின்னாடி ஃபியூச்சர்ல மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இது இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 வருஷத்துக்கிட்ட இருக்கும். இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லாம ப்ராப்பரா ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட அவுட்புட், இது கஸ்டமரோட ஃபீட்பேக், இதெல்லாம் நீங்க ஃபர்தர் அப்படியே வீடியோ பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்க கீழே போய் நம்ம பார்த்துருவோம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அது எந்த அளவுக்கு நீட்டா முடிஞ்சிருக்குன்னு. மேல பேனல் பார்த்தாச்சு. பேனலுக்கு கீழே இங்க நின்றுட்டு இருக்கோம். மேல பேனல், கீழே நம்ம இதை ஒரு ஷெட்டு மாதிரியே ஆயிடுச்சு. உங்களுக்கு பேனல் ப்ரொடக்ஷனாகவும் ஆயிடுச்சு. இது எப்படியும் ஒரு 9 அடி ஹைட் இருக்கும். உங்களுக்கு டாப்ல 9 அடி ஹைட்டும், கீழே பாட்டம்ல ஒரு 6 அடி ஹைட்டும் வச்சு செட்டப் பண்ணியிருக்கோம். ஃபுல்லா ஷெட்டு மாதிரி செட்டப் இருக்கனால இந்த இடத்துல கஸ்டமர் ஃபங்க்ஷன் டைத்துல இங்க உட்காந்து அவங்க இதை ஃபுல்லா கன்சியூம் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ஈவினிங் டைம்ல சும்மா ஒரு காஃபி செட்டப் மாதிரி வேணும்னா ஒரு 4 சேரை போட்டு இந்த இடத்துல காஃபி செட்டப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 in 1 பர்பஸா இது போயிடுச்சு. இப்போ ஷெட்டு ஃபுல்லா பார்த்தாச்சு. இது எல்லாமே ஜிஏ ஸ்ட்ரக்சர் வச்சு செட்டப்ல பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாலேஷன் மட்டும் நம்ம பண்றது கிடையாது, கஸ்டமரோட சேஃப்டி மெஷர்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுப்போம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லணும்னா அந்த லைட்னிங் அரெஸ்டர். நார்மலாக இந்த மாதிரி ஒரு 3 கிலோவாட் 4 கிலோவாட்லாம் கஸ்டமருக்கு யாருமே கோட்டே பண்ண மாட்டாங்க. அந்த லைட்னிங் அரெஸ்டர் வித் காப்பர் ராடோட நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அந்த லைட்னிங் அரெஸ்டர் வந்து டைரக்டா ஒரு 1 மீட்டர் காப்பர் ராடுல கீழே போய் உங்களுக்கு டைரக்டா எர்த்திங் பண்ணியிருப்போம். அதை இப்போ இந்த செட்டப்ல எல்லாத்தையும் பேனல்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு டைரக்டா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு கொண்டு போவோம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அப்படியே பேனல் சைட்லேருந்து கீழே இறங்கும். அது எல்லாமே டைரக்டா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல போய் கனெக்ட் ஆகும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ங்கிறது சேஃப்டிக்காக நம்ம யூஸ் பண்றது. அது மட்டும் இல்ல, அடிஷனல் ஏசிடிபி பாக்ஸ் இதெல்லாம் ப்ராப்பர் ஸ்டாண்டர்டா பண்ற மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு அதோட லைஃப் ஸ்பேன் கூட வரும். நம்ம இந்த பேனல் இன்ஸ்டால் பண்றது மட்டும் முக்கியம் இல்லைங்க, இந்த பேனலுக்கு சேஃப்டிக்கு ரிலேட்டடா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம மேண்டேட்டரியா அது இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் செட்டாவே உங்களுக்கு அது கம்பைண்டா சிங்கிள் பேக்கேஜ்ல கிடைச்சிடும். இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் ரிலேட்டடா இல்ல ப்ராடக்ட் ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும்னா மேல நம்பர் கொடுத்துருப்போம். அந்த மேல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டீட்டெயிலையும் ஒரு சிங்கிள் பேக்கேஜ்ல உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். இல்லப்பா எனக்கு பொருளா
நான் அதை சின்னதாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் இருக்குது, ஸ்டோர் லிங்க் இருக்குது. அந்த ஸ்டோர் லிங்க்ல போய் நீங்கள் அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே டேரெக்டாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேரெக்டாக நாங்களே டெலிவரி பண்ணிடுவோம். இந்த வீடியோவை இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடிங்க இந்த வீடியோவை நாங்கள் ஃபர்தர் இன்னும் சுவாரஸ்யமாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் வேணும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு, உங்களோட சரௌண்டிங்ஸு, இவங்களுக்கெல்லாம் சோலார்னா என்ன, இது யூஸ்ஃபுல்லா, இந்த மாதிரி ஒரு பையன் சோலார் வீடியோ போட்டுட்டு இருக்கான், இதை பாரு, உனக்கு ஓரளவு தெரியும், விருப்பம் இருந்தால் வாங்கிக்க, இல்லைன்னா பரவாயில்ல உன் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இதை லைட்டாக ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே அவரோட விருப்பம். அது ஒன்ஸ் அது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதனால உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ரைட்டு, பேனலே பார்த்து போர் அடிச்சிருப்பீங்க. அடுத்து அப்படியே இன்வெர்டர் போய் பார்ப்போம் வாங்க. இப்போ 2 இன்வெர்டர் உங்களுக்கு தெரியும், ஆன்கிரிட் இன்வெர்டர். இந்த ஆன்கிரிட் இன்வெர்டரில் ஒரு இன்வெர்டராக நம்ம போவோம். இது ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு, இது 2வது வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் வீட்டில் அது பேனலுக்குள்ள செட்டப் டிசிடிபி. அந்த டிசிடிபிலேருந்து பேனலுக்கு போகும். அதேமாரி ஏசிடிபிலேருந்து அப்படியே கிரிட்டுக்கு போகும். இப்போ அது என்னன்னு பார்க்குறீங்களா, டிசிடிபிக்கு கீழே ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. நீங்களும் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ பேனலோட ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பார்ப்போம். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 21.74 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. டோட்டலாக இது வரைக்கும் 5942 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 6000 யூனிட். இப்போ தற்பொழுது மணி 4:45 ஆயிடுச்சு. ஆவரேஜா உங்களுக்கு 0.64 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்வெர்டர் 1 நம்ம பார்த்தாச்சு. இந்த செட்டப் இது ஃபுல்லா இன்வெர்டர் 1க்குள்ள செட்டப். அடுத்து இன்வெர்டர் 2 பார்த்துருவோம் வாங்க. இப்போ செகண்ட் செட்டப்புக்கு வந்துருவோம். செகண்ட் செட்டப்ல இன்னைக்கு 10 யூனிட் கிட்ட ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. டோட்டல் 2791 யூனிட் கிட்ட ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. இப்போ கரண்டா 0.28 யூனிட் கிட்ட ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு. டிசிடிபி ஏசிடிபி இன்வெர்டர் செட்டப் வித் எர்த்திங் எல்லாமே ப்ராப்பராக செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இன்வெர்டர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் நம்ம வெப்பேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி இன்வெர்டர் 1ல் ஒரு குறி கோடு இருந்ததோ அதே மாதிரி இன்வெர்டர் 2லையும் குறி கோடு இருக்குப்பாங்க. பரவாயில்ல, அந்த குறியாவது ஒரு நிம்மதியாக இருக்கட்டும். அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மாடியில் ஒரு பேனல், ஒரு வீட்டுக்கு ஆஃப் கிரிட் செட்டப்பும், இன்னொரு பேனல் ஆஃப் கிரிட் செட்டப்பும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதோட கனெக்டிவிட்டி தான் இது. அந்த ஒரு பேனலில் கொண்டு வந்து இந்த இன்வெர்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதேமாரி அந்த பக்கமும் ஒரு பேனல் இந்த இன்வெர்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப் என்ன பண்ணோம்னா, சாட்டர்டே இந்த மாதிரி ஃபுல் டே ஷட் டவுன் டைம்லலாம் கஸ்டமருக்கு பேக்கப்ல எந்த இடத்துலையுமே டிராபேக் இல்லாம, ஒரு லேகிங்கே இல்லாம கஸ்டமருக்கு கண்டினியூட்டி பவர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுல வந்து ஃபேன் லைட் இது எல்லாமே அதுல ரன் ஆயிட்டு இருக்கும். இதுல ஒரு வீட்டுக்கு இருக்கிற ஃபேன் லைட் எல்லாமே இந்த இன்வெர்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு 100% டே அண்ட் நைட் எப்போதுமே அவங்களுக்கு பவர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்துலையுமே லேகிங்கே இருக்காது. இப்போ இந்த ஆஃப் கிரிட் செட்டப் பார்த்தாச்சு, ஆன் கிரிட் இன்வெர்டரையும் பார்த்தாச்சு, அடுத்து பேனலையும் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து முக்கியமான சேஃப்டி செக்ஷன்ங்கிறது லைட்னிங், எர்த்திங். இதை பத்தி நம்ம அடுத்து பார்த்துடலாம் வாங்க. ப்ராப்பரா காப்பர் ராடு 3 மீட்டருக்கு டிப் பண்ணி அதுல சாண்டு மற்ற எர்த்திங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி ப்ராப்பரா அதுல வாட்டர் ஃபில் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். இது ஏசி எர்த்திங், அப்படியே இன்வெர்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஏசி எர்த்திங் பார்த்துட்டோம். அடுத்து நீங்க பார்க்க போறது லைட்னிங் குள்ள எர்த்திங். இந்த லைட்னிங் குள்ள எர்த்திங் மேல நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதுல இருந்து அப்படியே நேரா வந்து கீழே அதே மாதிரியே காப்பர் ராடு இன்சர்ட் பண்ணி 3 மீட்டருக்கு டிக் பண்ணி அதுல எர்த்திங் குள்ள காம்பவுண்ட்ஸ் எல்லாமே போட்டு ஃபில் பண்ணி பக்காவா அதில் பேக்கிங் பண்ணியிருக்கோம். இது லைட்னிங் குள்ள எர்த்திங். இது இல்லாமல் அடிஷ்னல் இங்கே பார்த்தீங்கன்னா டிசி எர்த்திங். இது டிசி எர்த்திங் பார்த்தீங்கன்னா எல்லா பேனலும் எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த எல்லா பேனலும் இன்டர் கனெக்ட் ஆனது காமனாக ஒரு டிசி எர்த்திங்கை எடுத்து கொண்டு வந்து இதையும் சேம் ப்ரொசீஜரில் காப்பர் ராடு 3 மீட்டருக்கு டிக் பண்ணி அதில் எல்லாமே எர்த்திங் காம்பவுண்ட்ஸ் போட்டு ஃபில் பண்ணி பக்காவாக பேக்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ எர்த்திங் ரிலேட்டடாக, டிசிடிபி சேஃப்டி மெஷர்ஸ் ரிலேட்டடாக எல்லாத்துக்குமே இந்த வீட்டு ஃபுல் செட்டப்புக்கும் ப்ராப்பர் ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் செட்டப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக மேலே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் மேலும் இருக்கிற வீடியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.